அது ஒருத்தர் கேட்கிறாரு, விஜய் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு பிரச்சாரம் செய்யும் பொழுது மட்டும் தான் வெளியே வர்றார். சரி உண்மைதான். ஆனா நீங்க தான் சமூக நீதி கட்சியாச்சே. 100 நாட்களும் கடந்து போராடும் தூய்மை பணியாளர்கள் போராளிகளை முதலில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை போய் சந்திக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு இந்த போஸ் வெங்கட் என்ன சொல்லப் போறாரு? தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல போராடிட்டு இருக்காங்க. பரந்தூர்ல பார்த்தோம்னா 1000 நாட்கள தாண்டி ஆட்சியே முடியப்போது. இன்னும் போராடுறாங்க. அவங்கள போய் சந்திக்கிறதே இல்ல. தூய்மை பணியாளர்கள் பக்கம் கூட எட்டி பார்க்கல. அவங்க காவல்துறை அப்பப்ப அனுப்பிச்சு வந்து அவங்கள கைது பண்றது, அதுக்கப்புறமா உள்ள தூக்கி போடுறது, அதுக்கப்புறமா வெளிய விடுறது அப்படின்னு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தோம்னா அவங்களோட உரிமைக்காக அவங்க போராடிட்டே இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க தான் நாட்டோட மிக முக்கியமான ஆளுங்க. ஏன்னா, ஒரு நாட்ட சுத்தப்படுத்துறதே அவங்க தான் அப்படிங்கும்போது, அதுவும் சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல பார்த்தோம்னா இவங்களோட பங்களிப்புன்றது எந்த லெவல் இருக்கு அப்படின்றது தெரியும். அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களை இன்னுமே போராட விட்டுட்டு இருக்குது இந்த திமுக, முதல்வர் ஸ்டாலின், அதுக்கப்புறமா துணை முதல்வர் இவங்க எல்லாருமே. இப்ப சொன்னார்ல போஸ் வெங்கட் அவர்கள், இந்த இடத்துல திராணி இருந்தா சொல்லுங்க. மக்கள நேர்ல சந்திச்சு அவங்களோட பிரச்சனைய தீர்க்கிறது தான் பார்த்தோம்னா திமுகவுக்கு இருக்கிற திமிரு, தெம்புன்னார்ல. இந்த 100 நாட்கள் பார்த்தோம்னா ஏன் அந்த தெம்பு, திராணி, திமிரெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்விய இவர்கிட்ட நம்ம முன் வச்சா, இவரு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாதா? பேசவே மாட்டாரு. வாய தொறக்கவே மாட்டாரு. அதனால தான் நம்ம பசங்க சொல்றாங்க லூஸ் வெங்கட் அப்படின்னு. இதுக்கெல்லாம் எங்க சார் குரல் குடுத்துருக்கீங்க நீங்க? இத பத்தி பார்த்தோம்னா ஒரு ட்வீட்டாவது இவரோட ட்விட்டர் பேஜ்ல இருக்குமா? இல்ல வந்து ஏதாவது இடத்துல பேசுவாரா? திமுக மேடைகள்ல ஏறி விஜய் விமர்சனம் பண்ணுவாரு. டிவிகே தொண்டர்களை விமர்சனம் பண்ணுவாரு. ஆனா உங்க கட்சியில தான் பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்கள் போராட விட்டு உங்க ஆட்சியில தான் பார்த்தோம்னா இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் லோலோன்னு அலைய விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு குரல் கூட அங்க நின்னு பேசு அப்படின்னா அத பேச மாட்டாரு. ஏன்னா ரூ. 200 இந்த இடத்துல நான் அடிச்சு சொல்வேன் இவரெல்லாம் ரூ. 200 வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊபி அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல. அப்படி நீ வாங்கல அப்படின்னா இத பத்தி பேசணும். இல்ல அப்படின்னா இதையும் சேர்த்து பேசாம வாய மூடிட்டு இருக்கணும்.